உங்களோட இது நேஷனல் லெவலில் இப்போ பெருசாக ஆயிடுச்சு. ஓகேவா? என்ன நோக்கம் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு, இந்த ஆர்ப்பாட்டம் என்ன நோக்கம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமேல் தான் அது ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் தான் அது ஆக்ஷன் ஆச்சு. நீங்களும் பார்த்துக்கிட்டு நிறைய இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். பூபேஷ் வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து மீன் பிடிக்க சென்ற 35 நாட்டுப்படகு மீனவர்கள் 100 நாட்களுக்கு மேலாக அந்த இலங்கை சிறையில் இருப்பதாகவும், அதே போல சமீபத்தில் கைது செய்யப்பட்ட 39 விசைப்படகு மீனவர்கள் தற்போது வரை சிறையில் இருப்பதாகவும், அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், அதே போல தங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இந்த மத்திய அரசு சார்பில் காண வேண்டும் என கூறி ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பிரசித்தி பெற்ற பாம்பன் சாலை பாலத்தில் அமர்ந்து தொடர்ச்சியாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் பாலத்தின் முன்பாக ஆயிரக்கணக்கானோர் திறந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இருபுறமும் இருக்கக்கூடிய போக்குவரத்தானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராமேஸ்வரம் சுற்றுலா செல்வதற்காக நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய நிலையில் அவர்கள் அனைவரும் அந்த மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஹெலிபேடிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு தற்காலிகமாக பேருந்துகள் மற்றும் போக்குவரத்து வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதே போல தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கை குறித்து பாராமுகம் காட்டி வருவதாகவும், உடனடியாக நிரந்தர தீர்வானது தங்களுக்கு எட்டப்பட வேண்டும் என்பதும், அதே போல இலங்கை சிறையில் உள்ள தங்களுடைய நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது அரசுடைமையாக்கப்பட்ட படகுகள், அதே போல பிடிபட்ட படகுகள் அனைத்தையுமே வாழ்வாதாரம் கருதி உடனடியாக விடுதலை செய்யவும், தங்களுடைய கைக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் வந்து சேரவும் உரிய வழிவகைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது இந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் துவக்கத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அந்த போராட்டக்காரர்களை பாம்பன் பகுதியிலே வைத்து போலீசார் தடுத்து நிறுத்திய போது அவர்களுக்கிடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. அதனை அடுத்து போராட்டக்காரர்கள் உடனடியாக பாம்பன் பாலத்தை நோக்கி முன்னேறி சென்று அந்த பகுதியில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடைய போராட்டமானது தற்போது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனவர்களிடத்தில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதும் கூட தங்களுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படும் வரை போராட்டத்தை விட்டு கலைந்து செல்ல போவதில்லை என கூறி அவர்களும் தங்களுடைய தரப்பை அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சூழலில் போராட்டத்திற்கு நடுவே பெண்கள், குழந்தைகள், முதியோர் என அனைத்து தரப்பினரும் கொளுத்தும் வெயிலில் இந்த தார் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது போராட்டத்தில் ஈடுபட்ட போது ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் நோக்கியும், ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கியும் செல்லக்கூடிய 3 ஆம்புலன்ஸுக்கு கடுமையான போராட்டத்தின் மத்தியிலும் கூட அந்த போராட்டக்காரர்கள் வழிவிட்ட நிகழ்ச்சி சம்பவம் இந்த இடத்தில் அரங்கேறியது. மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இந்த கடல் சார்ந்த தொழிலை மட்டுமே நம்பி இருப்பதாகவும், தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக இந்த அரசானது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுவும் நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் என கூறி பாம்பன் பாலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் முக்கிய நிகழ்வாக தற்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் நிகழ்விடத்திற்கு வந்து தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மீனவர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இருபுறமும் போக்குவரத்தான துண்டிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாது இச்சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.